வணக்கம் டிபிகே டாக்ஸ். கயல் சீரியலில் சக்தி கதாபாத்திரத்தில் இப்போது நடிக்கிறவங்கள பற்றின பயோகிராஃபி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். சக்தியா இந்த சீரியலில் ஒரு செவிலியர் கதாபாத்திரத்தில் இவங்க வந்ததுக்கப்புறம் இந்த சீரியல் இன்னும் விறுவிறுப்பாக போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். இப்போது 1500 எபிசோடுகள் கடந்து போகிறதுக்கு இந்த சீரியல் நடிக்கிற எல்லா நடிகர்களுமே முக்கியமான காரணம்னு சொல்லலாம். அதுவும் இப்போது நியூ என்ட்ரியாக சக்தியா நடிக்கிறவங்க ரொம்பவும் சூப்பராக நடிச்சிட்ருக்காங்க. சக்தியா நடிக்கிறவங்களோட உண்மையான பேர் ரியா. இவங்க 1994ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி சென்னையில் பிறந்திருக்காங்க. இவங்களோட அப்பா பேர் விஸ்வநாதன். ரியா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களோட அப்பா தான் அவங்களுக்கு எல்லாமே. அவங்களோட ரோல் மாடல் எல்லாமே அவங்களோட அப்பா தான். சொல்லப்போனால் அப்பான்னு தன்னோட கையில் பச்சை குத்துற அளவுக்கு அவங்களுக்கு ரொம்பவும் பிடித்த ஒரு நபர்னால் அது அவங்க அப்பான்னு தான் பல இடங்களில் சொல்லியிருக்காங்க. ரியா அவங்க ஸ்கூல் படிக்கும்போது இவங்களுக்கு டான்ஸ்னால் ரொம்பவும் பிடிக்கும். இவங்க தன்னோட பேரண்ட்ஸ்கிட்ட போய் டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டான்ஸ் ஆடு, ஆனால் டான்ஸ் ட்ரைனிங்லாம் இப்போ சேர்க்க வேணாம், நீ 10th 12th முடி, காலேஜில் சேர்த்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரியா அவங்க தன்னோட கல்லூரி படிப்பை சென்னையில் இருக்க எத்திராஜ் காலேஜில் தான் படிச்சிருக்காங்க. அங்கே டான்ஸ் மாஸ்டர் ஷெரீஃப் அவங்களோட டான்ஸ் குரூப்பில் தான் இவங்க டான்ஸ் கற்றுருக்காங்க. அங்கே டான்ஸும் ஆடிருக்காங்க. அதுக்கப்புறம் சில ஸ்டேஜஸில் போய் பர்ஃபார்மன்ஸும் பேக் டான்ஸராக இவங்க ஆடிருக்காங்க. இவங்க வாழ்க்கையில் இவங்க முதல் முறையாக வாங்கின சம்பளம் 300 ரூபாய். அந்த 300 ரூபாய் சம்பளம் தான் என் வாழ்க்கையிலேயே எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய சந்தோஷம்னு சொல்கிறாங்க ரியா அவங்க. அது வரைக்கும் எப்போ இருந்தாலுமே அப்பா அம்மாக்கிட்ட காசு வாங்கிட்டு அது அவங்க கொடுக்குற காசை வச்சு தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அந்த 300 ரூபாய் முதல் முறை வாங்கும்போது அந்த காசு என்னோடது, நான் இண்டிபெண்ட்டாக உணர்கிறேன் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்துச்சு. அதுக்கப்புறம் பல சம்பளங்கள் அதிக அளவில் கிடைச்சாலுமே அந்த 300 ரூபாய் முதல் முறை எனக்கு கொடுத்த சந்தோஷம் எப்போயுமே கிடைச்சதில்ல. ஏன்னா நான் காலேஜ் போகும்போது நடந்தான் போவேன். முறை ரொம்பவும் டான்ஸ் ஆடி டயர்டானதுனால ஆட்டோவில் போனதுக்கும் அந்த 300 ரூபாய் தான் செலவு பண்ணேன். அந்தளவுக்கு எனக்கு அந்த 300 ரூபாய் மிகப்பெரிய அளவில் எனக்கு உதவியாக இருந்துச்சு. 300 ரூபாய்க்கு அப்புறம் 500, 1000, 1500ன்னு சம்பளம் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்துச்சு. எந்த ஒரு பேக் ஸ்டேஜுமே இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னேறின ஒரு பொண்ணு தான் நான் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் பெருமையாக சொல்கிறாங்க ரியா அவங்க. இப்படி ரியா அவங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது ஒரு முறை ஃபோட்டோ ஷூட் ஒன்று அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து எடுத்திருக்காங்க. அதுதான் அவங்களோட வாழ்க்கையோட ஒரு மிகப்பெரிய திருப்பமாக மாறிச்சு. அந்த ஃபோட்டோஸ் எடுத்தப்போ அது சில பத்திரிகைகளுக்கு போச்சு. அங்கே படங்களாக பதிவிடப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இவங்களுக்கு லைஃபு மாடலிங் துறைக்குள்ளார போச்சு. அது வரைக்கும் நம்ம ஒரு டான்ஸர் ஆகணுன்ற ஆசையில் இருந்த இவங்களுக்கு மாடலிங் துறை இவங்க நினைக்காமே கிடச்சிது. ஃபேஷன் ஷோ, விளம்பர படங்கள் தொடர்ந்து வாய்ப்புகள் குவிஞ்சுதுன்னே சொல்லலாம். அடுத்தடுத்த கட்டங்கள் இது அவங்களோட திருப்பு முனையாக மாறுனுச்சு. தொடர்ந்து விளம்பர படங்களில் மாடலிங்கில் இவங்க நடிச்சிட்டு இருக்கும்போது தான் 2022ஆம் ஆண்டு இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைச்சிது. அதுவும் விஜய் டிவியில் ராஜாராணி 2ல் ஆல்ரெடி ரொம்பவும் பிரபலமாக இருந்த ஆலியா மானசா அவங்க சந்தியான்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த கேரக்டரில் ரீப்ளேஸ்மெண்ட்டாக இவங்க வந்தாங்க. இவங்க ரீப்ளேஸ்மெண்ட்டாக வரதுக்கு காரணம் அப்போது ஆலியா மானசா அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. அதனால் அந்த கதாபாத்திரத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ரியா அவங்க உள்ளார வந்தாங்க. முதல் சீரியலே அதுவும் ரொம்பவும் பிரபலமான ஆலியா மானசா அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இவங்க வரும்போது பல எதிர்ப்புகள் இருந்துச்சு. அதுவும் ரசிகர்கள் மத்தியில் நீங்கள் சந்தியா ஐபிஎஸ்ஸாக வரதுக்கான தகுதியே கிடையாது, நீங்கள் அந்த மாதிரி இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பல நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் இவங்களுக்கு ஆரம்பத்தில் வந்துச்சு. ரொம்பவும் ஸ்ட்ரகிளோடு தான் அவங்க இந்த சீரியல் கெரியரையே ஸ்டார்ட் பண்ணாங்க. இதுக்கப்புறம் இவங்க என்ன சீரியலில் நடிக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் 2023ஆம் ஆண்டு சண்டைக்கோழின்ற சீரியலில் இப்போ 3 முடிச்ச சீரியலில் சூர்யாவை நடிக்கிற நியாஸ் அவர்கள் ஹீரோவாக நடித்தாங்க. அந்த சீரியலில் மகான்ற கதாபாத்திரத்தில் நியாஸ் அவங்களுக்கு ஜோடியாக லீட் ஹீரோயினாக சண்டைக்கோழி சீரியலில் இவங்க நடிச்சிருந்தாங்க. ரொம்பவும் துருதுருன்னு ரொம்பவும் சூப்பரான ஒரு போல்டான கதாபாத்திரத்தில் நடித்தாங்க ரியா அவங்க. ஆக்சுவலி ரியல் லைஃப்லையுமே ரியா அவங்க ரொம்பவும் போல்டான ஒரு பொண்ணு. ஏன்னா இவங்க காலேஜ் படிக்கும்போது ஒரு பையன் பின்னாடி வந்துட்டுருப்போ, உனக்கு என்ன இப்போது என்னை பிடிச்சிருக்கா, ப்ரப்போஸ் பண்ணுறியா அப்படின்லாம் கேட்டு ரொம்பவும் போல்டான சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அதே போல் இவங்களுக்கு பிரேக்கப் ஒரு டைம் ஆனப்போ, ஆமாம் எனக்கு பிரேக்கப் ஆனது உண்மைதான்னு பல இடங்கள்லையுமே பல பதிவுகள்லையுமே சொல்லியிருக்காங்க. அந்தளவுக்கு இதில் என்ன தப்பு இருக்குது, எனக்கு பிரேக்கப் ஆச்சுன்னா எனக்கு பிரேக்கப் ஆகிடுச்சு நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் போல்டாக பேசக்கூடிய ஒருத்தங்க தான் ரியா அவங்க. ஆக்சுவலாக இவங்களுக்கு
பிடிச்ச விஷயம்னா ஜிம் ட்ரைனிங், ட்ராவல், பெட்ஸ் இந்த 3 தான் இவங்க லைஃப்பில் ரொம்பவும் பிடிச்ச விஷயங்கள்னு சொல்கிறாங்க. சண்டைக்கோழி சீரியலில் இந்த மகா கதாபாத்திரம் செம ஹிட்டாச்சு. அதுலேயும் இவங்களோட நடிப்புமே வேறு லெவலில் பேசப்பட்டுச்சு. இதுக்காக ஜீ தமிழோட சோஷியல் மீடியா ஃபேஸ் ஆஃப் த இயர் ஃபீமேல் அவார்டுமே இவங்க ஜெயிச்சிருந்தாங்க. அந்தளவுக்கு சண்டைக்கோழி சீரியல் மூலமாக ரொம்பவும் பிரபலமானாங்க ரியா அவங்க. இந்த கதாபாத்திரம் நடித்ததுக்கப்புறம் அடுத்து என்ன சீரியல் நடிக்க போகிறாங்கன்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இந்த சீரியலில் லீட் ஹீரோயினாக வாய்ப்பு கிடைக்கலனாலும் செகண்ட் லீட் ஹீரோயினாக ரொம்பவும் முக்கியமான கதாபாத்திரம் நடித்தாங்க. அதுதான் இதயம் சீரியலில் ஆண்டாள் கதாபாத்திரம். இவங்க செகண்ட் லீட் ஹீரோயினாக நடிச்சிருந்தாலுமே இந்த கதாபாத்திரம் ரொம்ப பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. ஆண்டாள், அழகர் 2 பேரோட கதாபாத்திரமும் ரொம்பவும் வைரலான ஒரு ரீல் பேரா அந்த சமயத்தில் இருந்ததுன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் தான் இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, நம்ம ஹீரோயினாக நடிக்கிறோமோ இல்லை செகண்ட் ஹீரோயினாக நடிக்கிறோமோ நம்மளோட கதாபாத்திரம் ரொம்பவும் பேசும்படியாக இருந்தால் அதுவே போதும் அப்படின்னு சொல்லி இவங்க அடுத்தடுத்து நல்ல கதைகளை சூஸ் பண்ணி சூப்பராக நடிச்சிட்டு இருந்தாங்க. இவங்க ஸ்கூல், காலேஜ் படிக்கும்போதே டான்ஸ் தான் இவங்களோட லைஃப்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அந்த டான்ஸே கிடைக்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு ரியா அவங்களுக்கு கிடைச்சிது. அதுதான் ஜீ தமிழில் டான்ஸ் ஜோடி டான்ஸ் ஷோ. இதில் ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக டான்ஸ் ஆடுற வாய்ப்பு ரியா அவங்களுக்கு கிடைச்சிது. அதுவும் அவங்களுக்கு பேராக வந்தவங்களும் ஜீ தமிழில் ரொம்பவும் பிரபலமான சீரியல் ஹீரோ. அவர் வேறு யாரும் இல்லை, சந்தேகராகும் சீரியலில் ஹீரோவாக நடிக்கிற குரு அவர்கள் தான் ரியா அவங்களுக்கு டான்ஸ் ஜோடி டான்ஸில் பேராக நடித்தாங்க. இந்த ஜோடி பெஸ்ட்டு பேராக அந்த டான்ஸ் ஜோடி டான்ஸில் இருந்தது. கிட்டத்தட்ட இறுதிப் போட்டி வரைக்குமே இவங்க போனாங்க. அந்தளவுக்கு ஒரு பெஸ்ட்டு பேராக இந்த டான்ஸ் ஜோடி டான்ஸில் இருந்தவங்க தான் ரியா, குரு ஜோடி. சமீபத்தில் ரியா அவங்க ஜீ அவார்டோட ப்ராமிசிங் ஆக்ட்ரஸ் ஃபீமேல் அவார்டுமே இவங்க கலைப்புலி தானு அவங்களோட கையால் வாங்கியிருந்தாங்க. இப்படி தொடர்ந்து அடுத்தடுத்த 2 விருதுகளை ஜீ அவார்டில் இவங்க வாங்கினது ரசிகர்களிடையே ரொம்ப பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்துச்சுன்னு சொல்லலாம். இந்த நிலையில் இப்போது கரண்ட்டாக கயல் சீரியலில் சக்தி கதாபாத்திரத்தில் ரொம்பவும் சூப்பராக ஒரு செகண்ட் லீடு ஹீரோயினாக இருந்தாலுமே அவ்வளோ அழகாக நடிச்சிட்டு வராங்க ரியா அவங்க. அதுவும் குறிப்பாக சிவா, சக்தி 2 பேரோட பேருமே அல்டிமேட். இவங்களுக்குன்னே இப்போது செப்பரேட் ஆடியன் பேஸே இப்போ உருவாயிருக்கு. அவ்வளோ சூப்பராக இந்த சீரியலில் கலக்கிட்டு வராங்க ரியா அவங்க. கயல் சீரியலில் உங்களோட ஃபேவரட் கேரக்டர் யார்? கயலா, எழிலா, சிவாவா, சக்தியா? இந்த 4 பேரில் யார் உங்களோட ஃபேவரட் கேரக்டர்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரியா அவங்க மேலும் பல சீரியல் நடித்து புகழடைய டிபிகே டாக்ஸ் சார்பாக எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிபிகே டாக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணிடுங்க.